எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து சுவாமிக்கு விளக்கேற்றி பூஜைலாம் முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி காலையிலே எல்லாம் குயிக்காக டிஃபனு லஞ்சு எல்லாமே டிஃபன் முடிஞ்ச கையோடு காலையிலே லஞ்சும் செஞ்சு வச்சாச்சு. சரிங்களா. இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூல் விஷயமா வேறு ஸ்கூல் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பூ ஒன்று பூத்துருக்கு. அதை உங்கள்கிட்ட காட்டலாம். அதை நான் வாங்கி வச்சு 6 மாதம் ஆச்சுங்க. அது என்ன பூன்னு எனக்கு பேர் சொல்ல தெரியல. ஃபார்ம் ஹவுஸில் இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, அது 80 ரூபா சொன்னாங்க. அது வாங்கிட்டு வச்சு 6 மாதம் ஆகுது. பூவே பூக்கலை. என்னடா இது பூவே பூக்கலையே, இது பூக்குமா பூக்காதா தெரியல. அந்த செடி அழுகி போகுது. திரும்பின்னு பார்த்திங்கன்னா அழுகின கையோட மாதத்துக்கு ஒரு தடவை அழுகி போகுது. திரும்பி அப்படியே புதுசாக முளைச்சி வருது. ஆனால் பூக்கவே செய்யலை. என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த ஒரு வாரமாக இங்கே மழை. அந்த மழையில் சரி செத்து போயிடுச்சு செடின்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா நல்லா ஷார்ட்டாக நல்லா அப்படியே வளர்ந்து வந்தது. டக்குன்னு அரும்பு எடுத்தது பாருங்கள். அது என்ன கலர்னு கூட மறந்து போச்சு. எனக்கு அங்கே வாங்கும்போது என்ன கலரில் இருந்ததுன்றதை கூட மறந்து போச்சு. திடீர்னு நல்லா அரும்பு எடுத்தது. பார்த்திங்கன்னா 2 நாளில் 4 பூ பூத்துதுங்க. நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆவக்காய் போடலான்னு சொல்லி நான் வெளியில் போயிட்டு ஈவினிங்க்கு மேலே ஆவக்காய் போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய்லாம் பறித்தேன். சரிங்களா. அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு தாங்க வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் ரவை தோசை தாங்க ஊற்றினேன். சரிங்களா. என்னோடய ஸ்டைலில் அதுக்கு எந்த அளவு நான் மாவு சேர்த்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப்பு மைதா, 1 கப்பு ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு. இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, இஞ்சி. சரிங்களா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போடுறதுனால மிளகு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி அதை பொடி பண்ணி போடணுங்க. ஏன்னா முழுசாக சில பேர் முழுசாக போடுவாங்க. அந்த மாதிரி முழுசாக போடும்போது அப்படியே தூக்கி கீழே போட்டுருவாங்க. அதனால் ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்க்கணுங்க. ஊற்றும் போது அது மேலே மொக்கையாக நிற்கக்கூடாது. சரிங்களா. அதனால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இப்போ எல்லாம் சேர்ந்து 2.5 கப்பு ஆச்சுங்களா மாவுலாம். இப்போ அதுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நீர்த்த மாதிரி கரைச்சி ஒரு 1/2 hour மாவை ஊற வச்சு வச்சிடணும். 1/2 மணி நேரம் கழித்து அந்த ரவெல்லாம் ஊறினதுக்கப்புறம் தான் எடுத்து ஊற்றணுங்க. நீங்கள் முதல்ல மாவை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த சொன்னேன் பார்த்திங்களா, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் மாவு 1/2 hour ஊறினதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தாங்க ஊற்றணும். ஊற்றுறதுக்கு முன்னாடி தாங்க மாவில் இந்த பொருள்லாம் சேர்க்கணும். சரிங்களா. இப்போ நான் எப்படி கரைச்சிருக்கேன், தோசை எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இதோ கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு தாங்க இருக்கணும். சரிங்களா. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்றவங்க கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக வரும் தோசை. இதில் கடைசியாக நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த டைமில் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் தாளித்து கொட்டிட்டு இதே மாதிரி மெலிசாக ஊற்றணுங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் 1 ஊற்றி எடுத்துட்டேன். இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசையை நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி நடுவில் ஊற்றிட்டு இழைக்கலாம் கூடாதுங்க. கரண்டியில் எடுத்து வச்சுட்டு இப்படி விசறின மாதிரி கொஞ்சம் ஊற்றணுங்க. சரிங்களா. அந்தந்த கேப்பில் அப்படி மூடுற மாதிரி தான் ஊற்றணும். வழியே மொத்தமாக ஊற்றிட்டு நீங்கள் அதை இழைச்சிங்கன்னா இலைக்க வராது, தோசையும் மெலிசாக வராது. இந்த மாதிரி தாங்க ஊற்றணும். சில பேர் வெங்காயத்தை வதக்கிட்டு போடுவாங்க. நான் அப்படியே பச்சையாக போட்டிருக்கேன். அந்த வாசனை பிடிக்குன்றதுனால. ஆவக்காய் ஊறுகாய் போடலான்னு மாங்காய் பறிக்க வந்தேன். அது மாங்காய் பறிக்கும்போது கீழே விழாமல் பறிக்கணுங்க. நான் இந்த ஊறுகாய் போடும்போது எப்படி போடுறேன்றதை உங்களுக்கு நான் அதை வீடியோவில் காட்டுறேங்க. நான் இந்த செடியை தாங்க சொன்னேன். இது ஃபார்ம் ஹவுஸில் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பூச்செடி தான். இது வாங்கி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. நல்லா தழுக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அழுகிடும். திரும்பி பார்த்திங்கன்னா தழுக்கும். இதே மாதிரி இருந்தது. பூக்கவே செய்யலை.
நான் என்ன பூ இதில் பார்த்தேன்றதையே மறந்துட்டேன். இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப அழகாக பூத்து இருந்தது பாருங்கள். அடுத்தது சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு. சாதம் வச்சாச்சுங்க. சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி வந்து பலாக்கொட்டை, முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பலாக்கொட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நீங்கள் பலாக்கொட்டையை வந்து வேக வச்சுட்டு தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வருதுங்க. இந்த பக்கம் வந்து பருப்பு வந்து வேக வைக்கிறதுக்கு குக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் குழம்புக்கு தாளிக்க வந்து சட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, 2 வத்த மிளகா, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. விரத நாளில் மட்டும் நான் வந்து இந்த சட்டிலாம் செய்ய மாட்டேங்க. அதே மாதிரி சாம்பார்லாம் வந்து இந்த சட்டியில் வச்சிங்கன்னா அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த இட்லி சாம்பார்லாம் இதில் வச்சா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ வதங்கியிருக்கு. அந்த டைமில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளியும் சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த டைமில் சாம்பார் பொடி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் இந்த எண்ணெயிலே வதக்கிடுவேன். இந்த காய் கூடவே வதக்கிட்டு நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நேரம் வந்து சாம்பார் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, பச்சை வாசனை இருக்காது. இந்த டைமில் நம்ம அந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கிற டைமில் 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த டைமில் வந்து கொஞ்சம் வெந்தய பொடி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தாளிக்கும் போது வெந்தயமாக போட மாட்டேன். பையன் வந்து கடைசியில் கடிக்கும் போது கசக்குதுன்னு சொல்கிறான். அதனால் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாம்பாரோ இல்லை வத்த குழம்போ ஏதாவது செய்யும்போது பொடியாக சேர்த்துப்பேங்க நான். இப்போ கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். காய் வந்து 3/4 பதத்துக்கு வெந்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி அதில் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தாங்க வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு வந்து கொஞ்சம் காக்காய்க்கு சாதத்தில் எடுத்து வச்சுட்டு மீதி அப்படியே கரைச்சி கரண்டியால் வந்து நல்லா இடைச்சிட்டு நல்லா மைய வந்திருக்கு. அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து ஊற்றிட்டு ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். என்கிட்ட வந்து கொத்தமல்லி தழை இன்றைக்கி இல்லை. அதனால் நான் எப்போவுமே சாம்பார் வைக்கும்போது கடைசியாக வந்து மல்லி வந்து தூள் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை சேர்ப்பேன். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். அரைச்சி ஊற்ற முடியாத அன்றைக்கி, தேங்காய் மல்லிலாம் போட்டு அரைச்சி ஊற்ற முடியாத அன்றைக்கி இந்த மாதிரி போட்டுட்டா சூப்பராக இருக்குங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் பொடி போட்ட பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு 4 வரமிளகா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூனு கடலப்பருப்பு, 4 ஸ்பூன் வந்து வரமல்லி, 3 மிளகு எடுத்திருக்கேங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிட்டு தேங்காய் வந்து பல்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து வாணலில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கைப்படாமல் நம்ம வந்து விரத நாளில் வெங்காயம் சேர்க்க முடியாத அன்றைக்கி
இந்த பொடி வச்சு நம்ம வந்து பொரியல் செஞ்சுக்கலாங்க. பருப்புலாம் வறுத்தோம் இல்லைங்களா, அது கூட 2 கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயம் இந்த தேங்காய் பத்தை எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த பருப்பை வந்து பொடி பண்ணியாச்சு. இப்போ நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து வாணலில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம இந்த பருப்புலாம் இதில் சேர்த்துருக்கிறதுனால வெறும் கடுகு மட்டும் போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் வந்து நான் வாங்கின கத்திரிக்காய் பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருந்தது. ஆனால் நல்லா பஞ்சு மாதிரி இருந்ததுங்க. பெருசாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதே வந்து சின்ன பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்ததுன்னா குட்டி குட்டியாக அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு 4ஆக வெட்டி அதுக்குள்ளே இந்த பொடியை வந்து வச்சு ஸ்டவ் பண்ண மாதிரி நம்ம அந்த மாதிரி பொரியல் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய்ன்றதுனால நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். இப்போ இதை வதங்குற டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் 5 நிமிஷத்தில் வெந்துடுச்சுங்க. இப்போ அந்த நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் மத்தியானம் 12 மணிக்கு மேலே தாங்க கிளம்புனோம். ராவு காலம் கழித்து வீட்டில் சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டோம். நேராக அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வரும்போது சத்யா மொபைல்ஸுக்கு வந்திருக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரோட ஃபோன் வந்து அடிக்கடி ப்ராப்ளமாக இருக்குன்றதுனால சரி வேறு மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.